வணக்கம். எலெக்ஷன் டேட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. வர ஏப்ரல் 23ஆம் தேதி. உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை தெரியலன்னா தெரிஞ்சுங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதில் உங்கள் பேர் இருக்குதா ஓட்டர் லிஸ்ட்டில் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களா? சரி, இப்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கிற அந்த வாக்காளர் பட்டியலில் 5,43,00,000 பேர் வந்துட்டு பட்டியலில் இருக்கிறதாகவும், கிட்டத்தட்ட 94 லட்சம் பேர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் சொல்லுது. இப்போ அதில் உங்கள் பேர் இருக்குதா அப்படின்னு நீங்கள் எங்கே போவீங்க? இ-சேவை மையம் அங்கே எங்கேன்னு யார்கிட்டயோ போயிட்டு நிறைய வெப்சைட்டு அதெல்லாம் போய் தேடிக்கின்னு இருக்கணும் இல்லையா? இப்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஒரு லகுவான ஒரு வழியை வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னா, உங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் எடுத்து அந்த மொபைல் ஃபோனில் 1950 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே மெசேஜில் நீங்கள் இசிஐ, அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாங்கிற ஷார்ட் ஃபார்ம் இசிஐ நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அங்கே உங்களுடைய பழைய ஓட்டர் ஐடி இருக்குல்ல, அந்த ஓட்டருடைய நம்பரை நீங்கள் அதில் பதிவு பண்ணிடுங்க. அதில் பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த ஒரு 10 செகண்டில் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். உங்கள் பேர் எந்த மாவட்டத்தில் இருக்குது, எந்த தொகுதி, எந்த வட்டம், அதனுடைய எந்த வரிசை எண், பாக எண் எல்லாமே அதில் ஒரு 10-15 செகண்டில் உங்களுக்கு மெசேஜாக வந்துடும். ஒரு வேளை வரல அப்படின்னா பதட்டப்பட வேணாம். அடுத்த வீடியோவை நான் போடுறேன். அதில் நீங்கள் உங்களுடைய பெயர் வந்துட்டு விடுபட்டு இருந்தால் அதில் எப்படி நீங்கள் வந்துட்டு மறுபதிவு பண்ணுறது, மறுபடியும் உங்கள் பெயரை வந்துட்டு கொண்டு வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகே.